related angles. Related angles na one complementary angles. Next related angles. Complementary angles la avanga sollirukanga. And the sum of the measure of two angles, when the sum of the measures of two angles is 90 degree, the angles are called complementary angles. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணோம்னா 90 டிகிரி வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் த மெஷர்ஸ் ஆஃப் டூ ஆங்கிள் இஸ் 90 டிகிரி, த ஆங்கிள்ஸ் ஆர் கால்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணுறப்ப 90 டிகிரி வந்துச்சுன்னா அது பேர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுருந்தா போதும். இப்போ இந்த இடத்துல 30 டிகிரி இருக்குது, இங்கே வந்து 30 டிகிரி இருக்குது. இப்போ 30 டிகிரியை எந்த ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 டிகிரி வரணும்னு பார்க்கலாம். அப்படிலாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆர் தீஸ் டூ ஆங்கிள்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி, இந்த ரெண்டு ஆங்கிளும் காம்ப்ளிமெண்ட்ரியான்னு கேட்குறாங்க. அதாவது 30 டிகிரியும் 60 டிகிரியும் காம்ப்ளிமெண்ட்டான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 60 டிகிரியோட 30 டிகிரி ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி தான் வரும், 90 டிகிரி தான் வரும். அதனால் இது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அடுத்தது இதில் பார்த்தா 35 டிகிரியோட 65 டிகிரி ஆட் பண்ணணும். அவங்களே சொல்லியிருக்காங்க, ஆர் தீஸ் டூ ஆங்கிள்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி, இது காம்ப்ளிமெண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. 65ஓட 35 ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 100 வந்துடும். அப்படி 100ன்றது காம்ப்ளிமெண்ட் கிடையாது. அதனால தான் என்ன சொல்லிட்டாங்க, நோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மாடல் தான் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். அதே போல் இதில் பார்த்தோம்னா இதுவும் ட்ரை தீஸில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 70 டிகிரி 20 டிகிரி ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரும், 90 டிகிரி. அப்போ எஸ், திஸ் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு எழுத வேண்டியதான். அதே போல் இங்கே 75 + 25 ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வந்துடும், 100 டிகிரி வந்துடும். அதனால் இது நோ, திஸ் இஸ் நாட் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அடுத்து அதே போல் இங்கே 48 52 ஆட் பண்ணால் என்ன வரும், 90 above வந்துடும். 90 above வந்தாலே அது என்ன தான், நாட் அ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அதனால் இதுக்கு ஆன்சர் நோ தான். அடுத்து இதில் 35 55 60 + 30 90 வந்துடும். அப்போ இது வந்து எஸ், திஸ் இஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இப்போ காம்ப்ளிமெண்ட்னா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 டிகிரி வரணும், அவ்வளோதான். இப்போ 45, வாட் இஸ் த மெஷர் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆங்கிள்ஸ். கீழே உள்ள ஆங்கிள்ஸ்க்கு காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 45ஓட எதை ஆட் பண்ணால் 90 டிகிரி வரும், இன்னொரு 45 ஆட் பண்ணால் என்ன வரும், 90 டிகிரி வந்துடும். அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் எவ்வளோது, 45 டிகிரி. அதே போல் 65ஓட எதை ஆட் பண்ணால் 90 வரும், 25. அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் வந்து 25. அதே போல் 41, 90லேருந்து 41 மைனஸ் பண்ணும். 90 - 41 மைனஸ் பண்ணால் 9 49. அப்போ 49 ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வந்துடும், காம்ப்ளிமெண்ட் கிடச்சிரும். அதே போல் 54, இதோட காம்ப்ளிமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அதே தான், அதே சேம் ப்ராசஸ். என்ன பண்ணணும், 90லேருந்து 54 மைனஸ் பண்ணணும். அப்போ 90 54 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும், 6 36 வரும். அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் வந்து 36. காம்ப்ளிமெண்ட்னா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணோம்னா 90 டிகிரி வரணும். த டிஃபரன்ஸ் இந்த மெஷர்ஸ் ஆஃப் டூ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இஸ் 12. ஃபைண்ட் த மெஷர்ஸ் ஆஃப் த ஆங்கிள். அதாவது ரெண்டு ஆங்கிளோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, 12ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து என்ன ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு ஆங்கிளோட டிஃப்ரென்ஸ் வந்து 12 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், ஏதோ ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 டிகிரி வரணும். அந்த ரெண்டு ஆங்கிளையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் என்ன வந்திருக்கணும், 12 வந்திருக்கணும். அப்போ அந்த என்ன பண்ணி கேட்குறாங்க. இது டேரெக்டாக போடணும்னா 51 வந்து 39 வரும். அதில் டேரெக்டாக இல்லைன்னா சம்மாக போடணும்னா ஃபஸ்ட் ஆங்கிளை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ரெண்டாவது கண்டிப்பாக எப்படி இருக்கணும், டிஃப்ரென்ஸ் வந்து 12 இருக்கணும். அதனால் ரெண்டாவது ஆங்கிள் எக்ஸ் - 12ன்னு எடுத்துப்போம். = கண்டிப்பாக எத்தனை டிகிரியாக இருக்கணும், 90 டிகிரியாக இருக்கணும். எக்ஸோட எக்ஸ் ஆட் பண்ணால் 2x. அப்போ 2x - 12 = 90. -12 அந்த சைட் போச்சுன்னா +12 மாறிடும். அப்போ 90 + 12. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 102 வரும். 2x = 102. நம்மளோட எக்ஸோட வேல்யூ தான் வேணும். 102 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 51. அப்போ ஒரு ஆங்கிள் வந்து 51. அப்போ ஒரு ஆங்கிள் 51 இருந்துச்சுன்னா இன்னொரு ஆங்கிள் கண்டிப்பாக எத்தனையாக இருந்துருக்கணும், 39 தான் இருக்கணும். ஏன்னா 51லேருந்து இப்போ 90 - 51 போட்டால் தெரிஞ்சிடும். எவ்வளோது, 9, 8ல் 5 போக பேலன்ஸ் 39. அப்போ ஒரு ஆங்கிள் 51, இன்னொரு ஆங்கிள் எவ்வளோது, 39. ஒரு ஆங்கிள் வந்து 51, இன்னொரு ஆங்கிள் என்னது 39.
இப்போ மைனஸ் பண்ணி பார்த்தா கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆங்கிள் தான் அவங்க கேட்டது. இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்காக 11ல் 9 போக பேலன்ஸ் 2, 4ல் 3 போக பேலன்ஸ் 12. அப்போ அவங்க சொன்ன ஆன்சர் இதுதான். இந்த ஏதோ 2 ஆங்கிள்லேருந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா 12 வரணும். அப்போ ஒரு ஆங்கிள் கண்டிப்பாக என்னவாக வந்திருக்கணும், 51 வந்திருக்கணும். இன்னொரு ஆங்கிள் வந்து 39 வந்திருக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். அதே போல் கீழே உள்ள ஆங்கிளுக்கு என்ன கேட்குறாங்க, காம்ப்ளிமெண்ட் கேட்குறாங்க. கொடுத்துருக்குறது 20 டிகிரி. அப்போ காம்ப்ளிமெண்ட் என்ன செய்யணும், 90லேருந்து 20 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும், 70 டிகிரி. இதோட காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் எத்தனை டிகிரி, 70 டிகிரி. அப்போ உங்களுக்கு மெத்தட் படி போடணும் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் 20 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. தெரியாத ஆங்கிளை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த எக்ஸோடு 20 டிகிரி ஆட் பண்ணால் 90 டிகிரி வரணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் 20 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. இதுதான் இதோட ஆன்சர். அதே போல் தான் அடுத்த சம்மு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 63யோட காம்ப்ளிமெண்ட் என்னென்னு கேட்குறாங்க. 63யோட காம்ப்ளிமெண்ட்டு அதே தான் என்ன பண்ணலாம், 90லேருந்து 63 மைனஸ் பண்ணால் காம்ப்ளிமெண்ட் கிடச்சிரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் 63 டிகிரி. 90லேருந்து 63 10ல் 3 போக பேலன்ஸ் 7, 8ல் 6 போக பேலன்ஸு 2. அப்போ அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து 27 டிகிரி. அடுத்தது 57 டிகிரியோட காம்ப்ளிமெண்ட் என்னென்னு கேட்குறாங்க. அதே தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் 57 டிகிரி. 10ல் 7 போக பேலன்ஸ் 3, 8ல் 5 போக பேலன்ஸ் 33 டிகிரி தான் இதோட காம்ப்ளிமெண்ட். இப்போ காம்ப்ளிமெண்ட் முடிஞ்சிச்சு. காம்ப்ளிமெண்ட்னால் என்ன அர்த்தம், 2 ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 டிகிரி வரும், அவ்வளோதான். இது காம்ப்ளிமெண்ட்டோட பேசிக். நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்.